வணக்கம். இன்னைக்கு புளியோதரை கிண்ட போகிறேன். அதுக்கு தேவையான வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு தாளிசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அது உள்ளே திரிச்சு தாளிசத்துக்கு போடுறதுக்கு வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். எல்லாம் மிக்சியில் திரிச்சுக்கிடலாம். கடலைப்பருப்பு, கட்டிக்காயம், 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 50 போல் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 50 வத்தல் வறுத்து வச்சுருக்கேன். திரித்து தாளிசத்து போட புளியோதரைக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இது தாளிசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் திரிச்சுக்கிடலாம். திரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிடும். எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். நல்ல எண்ணெய் சூடு ஏறிட்டு இப்போ கடுகு போட்டு விடலாம். அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, வத்தல், அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கடலைப்பருப்பு நல்லா உள்ள வேக தாளிச்சு கடுகுலாம் நல்லா வெடிச்சிட்டு கடலைப்பருப்புலாம் நல்லா இதாகிட்டு இப்போ நம்ம திரிச்சு வச்ச பொடியை போட்டுக்கலாம் தாளிச்சத்துக்கு. கடலைப்பருப்பு, பெருங்காயம், வத்தல், வெந்தயம் 3ஐயும் புளியோதரைக்கு திரித்து தாளிச்சத்தில் கிண்டுறேன். இப்போ வந்து நல்லா புளியோதரை நல்லா மணக்கும். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளியை கரைச்சி உள்ள ஊற்றிக்கிடலாம். புளியை கரைச்சி அரிப்பில் ஊற்றினோம்னா ஏதாவது விழாது இருந்தால் அரிப்பில் ஊற்றி வச்சு மஞ்சள் பொடி போட்டுருவோம். மஞ்சள் பொடி போட மறந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்ல நேரம் புளியோதரை சாப்பிட நல்லா ருசியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி புளியோதரை கிண்டியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா புளி காஞ்சி வருது. இன்னும் கொஞ்சம் காயட்டும். காஞ்சோன்னா சோத்தை போட்டு வராத வேண்டியதான். நல்லா காய்ச்சி காயும் போதே நல்ல மனம் எடுக்கு. நல்லா வத்த ஆரம்பிச்சுட்டு இறக்கி கிண்ட வேண்டியதான்.
நல்லா சூடு வரும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ சாப்பாடை போட்டு கிண்ட வேண்டியதுதான். சாதத்தை போட்டு நல்லா கெட்டியாக இருக்குது. நாங்கள் நல்லா கிளறிட்டுருவோம். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றணும். போல் கிண்டினா தான் சாப்பாடு வெள்ளைப்படாமல் நல்லா புளி தண்ணி எல்லா இடத்துலையும் படும். அதுக்காக நல்லா சாப்பாடை கிண்டிக்கிடணும். புளியோதரை அடிக்கடி சாப்பிடுங்க, கிட்னிக்கு நல்லது. அதுக்கு கூட்டுக்கு எள்ளு துவையல் அரைக்கணும். கொஞ்சம் புளி வச்சு கிண்டிக்கிட்டோம்னா நம்ம மறுநாள் இருந்தால் கூட சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக கெட்டு போகாது சாப்பாடு. சிலவங்க நல்லா கடலைப்பருப்புலாம் போடுவாங்க. நான் கடலைப்பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். அது சூப்பராக இருக்கும் சாப்பாடு. நல்லா நேரம் சாப்பிட பாருங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்குது, மரவாச்சார் கிண்டிக்கிடலாம். புளியோதரை ரெடி. புளியோதரை ரெடி. நம்ம இதுக்கு கூட்டுக்கு எள்ளு துவையல் அரைச்சி விடலாம். இதுக்கு என்னென்னா கடலைப்பருப்பு வறுத்து போட்டிருக்கேன், வெந்தயம் வறுத்து போட்டிருக்கேன், வத்தல் வறுத்து போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு, கட்டிக்காய், தாளிச்சத்துக்கு புளி தண்ணி, மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். புளியோதரை ரெடி. இந்த மாதிரி நீங்களும் மழை நேரம் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.